அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. இன்றைக்கி நாம் வாஸ்து தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனையின் இப்போ முக்கியமானதாக பார்க்கக்கூடியது ஒரு போர்ட்டிகோ. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போர்ட்டிகோ அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமாக ஆயிட்டு. ஏன்னு பார்த்தீங்க, நம்ம வீட்டோட மதிப்பையும் தாண்டி இருக்கிறதுனால அந்த காரை பாதுகாக்கணும், வீடை பாதுகாக்கிற மாதிரி இந்த காரையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசிய நிலைக்கு தள்ளப்பட்டதுனால இந்த போர்ட்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. எப்படி இந்த காரை கார் விடுறதுக்காண்டியோ அந்த பைக் விடுறதுக்காகதோ நம்ம இந்த போர்ட்டிகோவை அமைக்கிறோம். அவ்வாறு இந்த போர்ட்டிகோ அமைக்கும்போது எந்த பக்கத்தில் அமைக்கலாம், அதை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தகவலில் பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சதுரம் அல்லது செவ்வகமாக தான் வீடை அமைக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, நான் என்னோடய வீடியோ பதிவில் மனையின் அமைப்பு எப்படி இருக்கணும், வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத ஒரு வீடியோ பதிவு மூலமாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் என்னோடய சேனலில் பார்க்கலாம். இப்போ இந்த போர்ட்டிகோ அப்படிங்கிறது நம்ம கார் விடுற இடம். அதாவது இந்த கார் விடக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு அந்த தென்மேற்கு மூலையில் இந்த காரை விட்டுக்கலாம். இந்த ரெண்டு பகுதிகளில் நீங்கள் இந்த கார் விடுற இடமா பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த போர்ட்டிகோ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய இடங்களில் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டு பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா டெம்பரரி செட்டு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா விரியும், அப்புறம் நம்ம மடக்கிக்கலாம். இந்த டைப்பில் பில்லர் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க அந்த போர்ட்டிகோ மாதிரி. இப்போ கடைகளில் டெம்பரரி செட்டு அப்படி பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையிலையோ இல்லை அந்த தென்கிழக்கு மூலையிலையோ அந்த மாதிரி செட்டு அமைச்சிக்கிடலாம். நீங்கள் தனியாக ஒரு போர்ட்டிகோ காலம் போட்டு 2 காலம் வச்சு கால் மாதிரி பில்லர் போட்டு அந்த மாதிரி போர்ட்டிகோ அமைப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நீங்கள் உங்களுக்கு கார் விடும் பட்சத்தில் இந்த தேவைகளுக்காக நம்ம போர்ட்டிகோ இல்லாத அமைப்பு, அதாவது போர்ட்டிகோவும் இல்லாமல் நம்ம காரும் பாதுகாப்பாக நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட்டு அமைச்சிக்கிடலாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டோட சுவரில் இணைத்து பில்லர் எதுவும் போடாமல் நீங்கள் நிறைய நம்ம ஷாப் கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகளில் தொங்கக்கூடிய அமைப்புகளில் பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு அந்த போர்ட்டிகோவை நிறைய வாஸ்து தவறுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணது தான் வாஸ்து தவறுகளாக மாறியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கேன். அதனால் நீங்களும் வீடு கட்டும்போது அந்த வீட்டோட அமைப்பு எக்காரணம் கொண்டும் சதுரம் அல்லது செவ்வகத்தை அமைப்பை மாற்றக்கூடாது. போர்ட்டிகோ வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு போர்ட்டிகோ அமைக்கிறீங்க, அந்த மாதிரி அமைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கார் விடணும், உங்களுக்கு ஒரு செட்டு தேவை அப்படின்னா டெம்பரவரியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த செட்டு நீங்கள் அமைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த செட்டையுமே காம்பவுண்டு வால் வரைக்கும் ஒட்டக்கூடாது. நீங்கள் காம்பவுண்டு சுவர் வரைக்கும் அந்த செட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடக்கூடாது. நீங்கள் தென்கிழக்கு பகுதியில் அமைக்கும் பட்சத்தில் இந்த கிழக்கு பக்கத்தில் வர்ற காம்பவுண்டு சுவரோடு சேர்த்து அந்த செட்டை கவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இந்த போர்ட்டிகோவில் அப்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் நீங்கள் நிச்சயமாக இந்த போர்ட்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறாக தான் நாங்கள் பார்க்குறேன். அதனால் நீங்கள் வீடு கட்டும்போது இதே மாதிரி செட்டு அமைத்து உங்களோட காரையும் இல்லை பைக் வாகனங்களை நிறுத்தும் இடமாகவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகம் இல்லாததாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் அந்த பதிவு தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.